படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்களா? இது நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா? ஆனால் நடந்திருக்கு. இதில் ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பிரியமுடன் படத்தில் விஜய் இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இறந்துடுறத மாதிரி காட்டுறதுக்கு ஆடியன்ஸ் ஒழுங்காக ரியாக்ட் பண்ணல. அடுத்து வேற ஒரு டைரக்டர் இதை மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கியான ஒரு கதை எழுதுறதுக்கு அவங்க முன் வருவாங்களா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியா ஆயிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்றாங்களா? இது நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா? ஆனா நடந்திருக்கு. நிறைய வாட்டி நடந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, ஒரு 3-4 வாட்டியே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ண படம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரௌத்திரம் படத்துல. ஸோ ரௌத்திரம் படத்துல ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் ஜீவா ரொம்ப டெவஸ்டேட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி டார்க் அண்ட் இன்டென்ஸா கதை போயிடும். ஆனா அதுக்கப்புறம் அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அந்த கதையை எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, சரி ஓகே இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஜீவா மூவ் ஆன் ஆகி அந்த கதையில போற மாதிரி அந்த கதையை மாத்திருப்பாங்க. ஸோ இத மாதிரி கிளைமேக்ஸ் கடைசியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கதையை கிளைமேக்ஸ் மாத்திருப்பாங்க. 2வது என்ன படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரியமுடன். பிரியமுடன் படத்துல விஜய் இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இறந்துடுறத மாதிரி காட்டுறதுக்கு ஆடியன்ஸ் ஒழுங்கா ரியாக்ட் பண்ணல. அது பிடிக்காத மாதிரி ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்ததுனால அது மறுபடியும் விஜய் சர்வைவ் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாத்திருப்பாங்க. பட் அது கடைசியில வின்சென்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, அது திருப்பியுமே இல்ல எனக்கு கதை நான் இப்படிதான் எழுதினேன், அது திருப்பி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு போல்ட் மூவ் எடுத்து திருப்பி பேக் டு கதை எப்படி ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ விஜய் இறக்குற மாதிரி திருப்பி படம் அதே மாதிரி மாறிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு படம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காதலர் தினம்லயும் கிளைமேக்ஸ் மாத்திருப்பாங்க. அதுலயுமே ஸ்டார்டிங்ல ஹீரோயின் இறந்து போயிருவாங்க. அது இப்போ ஒரு படத்துல ரொம்ப சோகமா இருக்கு எண்டிங், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு இந்த படத்துல ஜோதிகா இறந்துடுறதா தான் ஸ்டார்டிங்ல கதை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜோதிகா இறக்குறத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கமலஹாசன் கடைசி நிமிஷத்துல ஜோதிகாவை காப்பாத்தி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி ஹிண்ட் பண்ற மாதிரியும் கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த கதையை ஆடியன்ஸோட ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுனால ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பெருசா பேக்லாஷ் வராது. தியேட்டர் படத்துல நிறைய நாள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள திரும்பி தியேட்டருக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே கெடாத மாதிரி இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணுற ஒரு வாய்ப்புமே இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ டைரக்டர் என் கதை இப்படிதான் இருக்க போகுது, என்னோட விஷன் இதுதான், நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படிங்கிற அவங்களோட ஆர்டிஸ்டிக் விஷன் இப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன்னால அது கெடுது. ஸோ அவங்களோட விஷன் என்னவோ அது ஒழுங்கா கன்வே பண்ண முடியாத மாதிரி போயிடும். அது கடைசியில இப்போ டைரக்டருக்குமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா, நான் இந்த கதையை இப்படிதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அது சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்றது கேள்விக்குறி ஆயிடும். ஸோ இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டரோட அந்த கதையில இருக்கிற அத்தாரிட்டியுமே அங்க போகிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ டைரக்டர் இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லி அந்த கதை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்படி கிளைமேக்ஸ் கடைசியில ஆடியன்ஸுக்காக மாத்தும் போது அந்த அத்தாரிட்டி போயிடுற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சில டைம் டைரக்டர்ஸ் இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து நான் என் கதையை நான் இப்படிதான் எடுக்கிறேன், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி கடைசியில ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்த்து அந்த கதையை மாற்றும் போது அந்த மாதிரி அடுத்து வேற ஒரு டைரக்டர் இதை மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கியான ஒரு கதை எழுதுறதுக்கு அவங்க முன் வருவாங்களா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியா ஆயிடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் படம் வந்து ரிலீஸ் ஆகி கடைசியில அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க எந்த படமாவது நீங்க உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் கன்டென்ட் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, கலர் கண்ணாடி மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.